தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் பயணித்த ரயிலின் ஏசி பெட்டிக்குள் வடமாநில இளைஞர்கள் அத்துமீறி ஏற முயன்றதால் பரபரப்பு. தமிழக கலைஞர்களுடன் வடமாநில இளைஞர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் காசி திரிவேணி சங்கமம் மற்றும் உத்தரப்பிரதேச கும்பமேளா ஆகிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நேற்று உத்தரப்பிரதேசம் சென்றுள்ளனர். ரயில் ஜோலாப்பூர் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு சென்றபோது அங்கிருந்த வடமாநில இளைஞர்கள் திபு திபுவென தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் பயணித்த ஏசி முன்பதிவு பெட்டியின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றுள்ளனர். இதை பார்த்த தமிழக கலைஞர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வெளியேறும்படி எச்சரித்துள்ளனர். ஆனாலும் கேட்காத வடமாநில இளைஞர்கள் தொடர்ந்து அத்துமீறி உள்ளே நுழைய முயற்சி செய்துள்ளனர். தடுத்த தமிழக கலைஞர்களை அவர்கள் மிரட்டும் தொனியில் பேசியுள்ளனர். இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த மோதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ரயிலில் பயணித்த நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் வெளியிட்ட ஆடியோவில், நாங்கள் காசி திரிவேணி சங்கமம் மற்றும் உத்தரப்பிரதேச கும்பமேளாவுக்காக செல்கிறோம். ஜோலாப்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து அத்துமீறி ரயில் பெட்டிக்குள் ஏற முயன்றனர். தடுத்த எங்களிடம் அராஜகம் செய்கின்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். தொடர்ந்து அடுத்தடுத்து மேலும் பல கலைஞர்கள் இதே போன்று ரயிலில் வர இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் அரசு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கூறினார். ஏற்கனவே கும்பமேளா காரணமாக வட மாநிலங்களில் ரயில்களில் கூட்டம் அலை மோதுகிறது. குறிப்பாக சமீபத்தில் இதே போன்று ஏசி பெட்டியில் உள்ள கண்ணாடியை உடைத்து சிலர் பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ சம்பவம் வெளியானது. இது போன்ற சூழ்நிலையில் தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் பயணித்த ரயில் பெட்டியில் வடமாநில இளைஞர்கள் அத்துமீறி நுழைய முயன்ற சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்க பேசுறது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் கனியான்குத்து கலைஞர்கள். காசி திரிவேணி சங்கமம், அயோத்தி கும்பமேளா ப்ரோக்ராமுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 12 மணி அளவில் ஜோலாப்பூர் ஜங்ஷனில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை உடைச்சி கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு மக்கள் கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டாங்க. கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சி கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அதிகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து போன 400 நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த வண்டியில் இருந்தோம். ஒரு சில பேர்கள் கொஞ்சம் தகராறு வந்து அடிதடிலாம் வந்துட்டு போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு பயண சூழ்நிலையில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்கள் ரிட்டன் நாங்கள் ஊருக்கு வர்றதுக்கும் எங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கும்படி மத்திய சர்க்காரையும் மாநில சர்க்காரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.